வணக்கம். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு அமைதி ஓர் அருமருந்து. வாங்க கேட்கலாம். மனசு நம்ம சொன்னபடி கேட்டால் மிகச் சிறப்பு. மனம் நல்ல விஷயங்களை செய்தால் அதைவிட சிறப்பு. அதற்கு உரமே தேவைப்படாது. மனம் நம் சொன்னதெல்லாம் கேட்குதான்னு செக் பண்ணலாம். எப்படி? நைட்டில் சீக்கிரமாக படுக்கணும், காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு ஒத்துக்குதான்னு பாருங்க. கோபப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னால் கேட்குதான்னு பாருங்க. வாழ்க்கையில் பதட்டமாகவோ பயமாகவோ பார்க்கக்கூடாது, நிதானமாக பார்க்கணும்னு சொன்னால் கேட்குதான்னு பாருங்க. மனசுக்கு நிறைய நோன்னு தான் ஆன்சர் வரும். ஸோ கொஞ்சம் நம்ம சரிப்படுத்திக்கலாம் வாங்க. அமைதி நிலைக்கு கொண்டு வந்துடணும். அது நமக்கு இந்த மனசு அமைதி நிலை கொண்டு வரும் பொழுது அது நமக்கு பெரிய அருமருந்தாக அமையும். இன்னைக்கு எங்கேயுமே உண்மை இல்லை, உண்மையை பார்க்கவே முடியலைன்னு தேடாதீர்கள், வருத்தப்படாதீர்கள். நீங்கள் உண்மையானவர்களாக மாறுங்கள், நடந்து கொள்ளுங்கள். எல்லாமே அனைத்துமே பார்த்திங்கன்னா நல்லதாக நடக்கும். நேற்றை விட இன்று கொஞ்சம் நான் முன்னேறி இருக்கிறேன். மனதளவில், அறிவு வளர்ச்சியில் முயற்சி செய்து பாருங்கள். வாழ்க்கை ஆக்கமாக, உரமாக, அமைதியாக நகரும். துன்பங்கள் வரும்போது மனம் உடைந்து போகாமல் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருங்கள். துன்பங்கள் எதற்காக? நாம் அதை உணர்ந்து திருந்துவதற்காக மட்டுமே தான். நம்மை யாராவது என்ன வேண்டும் என்று கேட்டால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் என்று சொல்லி பாருங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி கொடுக்கும். மனதும் வாழ்க்கையும் இயற்கையாகவே உரம் போட்ட மாதிரி செழிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். எதிர்பார்த்து ஏமாந்து போக வேண்டாமே. வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இயல்பான சந்தோஷத்தை கூட அது தூக்கி கொண்டு போகும். வாழ்க்கையின் இன்ப ஊற்றை அடைத்துவிடும். விழிப்போடு இருப்போம், அமைதியை பழகுவோம். எவ்வளோ அமைதியை பழகுறோமோ, நிதானத்தில் நிற்கிறோமோ, அவ்வளோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து எளிதாக வெளியே வந்துடலாங்க. மனசை நல்லா உரமாக, திடமாக, தூய்மையாக வச்சு பார்த்தால், பழகினால் உங்களின் தேவைகள், ஆசைகள் நிறைவேறுவதற்கான அந்த நம்மளுடைய தேவை, ஆசைகள் நிறைவேறுவதற்கான உதவி பார்த்திங்கன்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு எல்லா திசைகளிலிருந்தும் உங்களை நோக்கி வரும். மனமோ மகிழ்ச்சி, பேரானந்தத்தில் திளைக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மனசை திடமாக, தூய்மையாக வச்சு பழகணும்னாலே போதுங்க. விவேகானந்தர் ஒரு பொன்மொழி ஒரு முறை சொல்லியிருக்காரு. என்னன்னா, உன்னை தாழ்த்தி பேசுகிறவங்களா, அப்போ நீ அந்த இடத்துல ஊமையாக இரு. உன்னை உயர்த்தி பேசுகிறாங்களா, செவிடனா இரு. வாழ்வில் எளிதில் வெற்றி பெறலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. நம்மளும் வாழ்க்கையில் அமைதியை பழகுவோம். அதற்கான நிறைய பயிற்சி, முயற்சி செய்வோம். கண்டிப்பாக நமக்கும் வெற்றி கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.